ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின் ஸ்கின் கேர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், லைஸ் அண்ட் நீட்ஸ். இது பார்க்க ஒரு கருப்பு எள்ளு மாதிரி இருந்தாலும் இது பண்ணுற வேலை பயங்கரங்க. ஸோ இதை பார்த்துட்டு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களை சுற்றி நிறைய லேடிஸ் இருப்பாங்க. அவங்கள யாருக்காவது இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்து அதோட நாலேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த லைக்ஸ் அண்ட் நீட்ஸு இல்லாத வீடு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ரொம்ப பிஸி ஷெட்யூலில் ஃபாஸ்ட் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பிஸியாக இருக்கும். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா பாட்டிமார்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, அம்மாலாம் நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் குழந்தைங்கள உட்கார வச்சு க்ளீன் பண்ணி பராமரிப்பாங்க. இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு ஷெட்யூல் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் அவங்க வந்து பராமரிக்க முடிய மாட்டேங்குது அவங்களோட குழந்தைங்கள, அவங்களையும் சரி. ஸோ அதனாலேயே நிறைய பேர்த்துக்கு இது வந்து லைக்ஸ் அண்ட் நீட்ஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி இப்போ வந்திருக்கிற குழந்தையும் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, மேலே பார்க்கும்போதே லைஸ் வந்து அப்படியே, அதாவது பெயின் வந்து அப்படியே ஊறிட்டு இருந்தது. அப்போது உள்ள எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கும் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து குட்டி போட்டு இந்த அளவுக்கு ஈரம் மாறி அவங்களுக்கு வந்து ரொம்ப சஃபர் ஆகி இங்கே வந்தாங்க. ஆனால் நம்ம வின் ஸ்கின் கேரை நம்பி வந்தவங்கள நம்ம ரிசல்ட் கொடுக்காம அவங்கள அமிச்சதே கிடையாதுங்க. அதாவது நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறத நம்மளோட டேக்லைனு. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம் வந்தாலுமே அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியே கொடுக்கணும். அதாவது இந்த குழந்தை பார்த்திங்கனாக்கா 13 இயர்ஸ் குழந்தை. ஸோ ஒரு எந்த அளவுக்கு சஃபர் ஆகியிருந்தாக்கா குழந்தையே வரேன்னு சொல்லியிருப்பாங்க. வலி இருந்தாலும் பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன், என்னோடய முடியை வந்து கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து சஃபர் ஆனாங்க. நைட்டு தூங்க முடியல. ஆக்சுவலி மொட்டை நாளில் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு, இல்லை ஏஜ் அட்டெண்ட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு, இந்த டைமில் வந்து மொட்டையை அடித்தாக்கா அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. குழந்தையும் அதே மாதிரி வேண்டாம், எனக்கு மொட்டை வேண்டாம், எனக்கு முடி வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு முடி கட் பண்ணிவிட்டு இது மட்டும் பராமரித்தா போதுங்கிறதுக்கு அளவுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு வந்து இருக்கிற முடிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்தோம். அதாவது நம்ம வச்சிருக்கிற ஹேர் வந்து நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கணும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கணும், நல்லா பார்க்க நீட்டாகவும் இருக்கணும் இல்லையா. ஸோ அழகை தாண்டி நம்ம வந்து ஹைஜீனிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதனால் அவங்க ஹைஜீனிக்காக ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து முடி க்ரோ ஆகிடும். ஸோ இந்த லைஸ் நீட்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு உடம்புலையும் சரி முடியிலையும் சரி ஸ்ட்ரென்த் இருக்காது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹேர் ஃபாலும் ஆகும். அதே மாதிரி ஸ்கால்ப்லேயும் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்கால்ப்பில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்கின்னுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஸ்கின்லேயும் ஸ்ப்ரெட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வகையான ஒரு இச்சினஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு படிப்பில் வந்து ப்ராப்பராக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, தூக்கமே இருக்காது, ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு ஆக்சுவலி நிறைய பேருக்கு கேட்பீங்க. இது பேனு தானே, இது என்ன ஆகிட போகுது அப்படின்னு நிறைய பேர் விட்டனால தான் இந்த அளவுக்கு வந்து பரவி இருக்குன்னே சொல்லலாம். ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பெயின் பார்த்திங்கனாக்கா ஒரு மாதத்தில், அதாவது 4 வாரத்தில் 50லேருந்து 150 குட்டி போடும், அதாவது முட்டை போடும். அந்த முட்டை என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அதாவது அதுதான் வந்து லைஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஈரு. ஸோ அது என்ன பண்ணுனாக்கா 10 நாளில் பெருசாகிடும். ஸோ பெருசு ஆன உடனே அது திருப்பியும் வந்து அது ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பியும் 10 150 முட்டை. ஸோ இந்த ஈரப்பேனை தலையில் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அதனால் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் இந்த பேன் இருந்துச்சுன்னா நம்மளோட ஹெல்த் வைஸை நமக்கு ரொம்பவே பாதிக்கப்படுவோம். இதுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கா 6 கால் இருக்கும். 6 காலையும் நம்ம முடியை வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு அது தலையில் இருக்கிற உறிஞ்சுக்கோள் வழியாக நம்மளோட ஸ்கால்ப்பில் விட்டு அது நம்மளோட ரத்தத்தை வந்து உறிஞ்சிக்கும். ஸோ அது உரியும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடும். ரத்தம் வந்து நிறையா அது உறிஞ்சிக்கிறனால நம்மளுக்கு அந்தளவுக்கு ஸ்டாமினா இருக்காது. ஸோ இது மூலிமா வந்து அது உரியும் போது நம்மளுக்கு ஸ்கால்ப்லேயும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுது. ஸோ இதனால் நிட்ஸ் லைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் க்யூர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்ட் டன்னு தான் சொல்லணும். அதாவது அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லைஸ் அண்ட் நீட்ஸ் கிளியர் பண்ணி கொடுத்துட்டோம். இவங்களுக்கு வந்து லைஸ் எடுக்கிறது மட்டும் தான் நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கோம். நிட்ஸ் எடுக்கிறது காட்டல, ஏன்னா நாங்கள் வீடியோ எடுக்கல, அந்த டைமில் ரொம்ப டயர்டாக இருந்தோம். ஸோ எப்படியோ அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணுங்கிற இன்டென்ஷனில் நாங்கள் ஃபுல்லாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் நிட்ஸ் எடுக்கிறது வீடியோ பண்ணலை. இப்போ லைஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 95% வந்து கிளியர் பண்ணியாச்சு. இன்னொரு 5% தான் இருக்குது. அது வந்து ரொம்ப லேட்டானால நெக்ஸ்ட் சிட்டிங் வர சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் சிட்டிங் வந்தாக்கா 100% வந்து க்யூர் பண்ணி கொடுத்துர்லாங்கிறது வந்து நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ஸோ அதே மாதிரி அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அவங்களோட ஃபீட்பேக் அவங்களோட என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
நாங்கள் கொளத்தூர்லேருந்து வரோம். என் பொண்ணு வந்து ரொம்ப நாளாக ஈர்த்தொலை நிட்ஸ் அண்ட் லைஸ் அந்த தொல்லை ரொம்ப இருந்ததவா கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வீட்லேயே என்னென்னவோ பண்ணி ட்ரை பண்ணோம். வேப்பிலை போடுறது அதெல்லாம் பண்ணாலும் சரியாகலை. அதுக்கப்புறம் ஒரு பார்லருக்கு போனோம். அங்கே போய் அவங்க ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. அதுவும் சரியாகவே இல்லை. அதுக்கப்புறம் நேற்று தான் நெட்டில் சர்ச் பண்ணப்போ வின் ஸ்கின் கேர்னு ஒரு இது பார்த்தோம். அங்கே வந்து நிட்ஸ் அண்ட் லைஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா சொன்னாங்க. நாங்களும் சரி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இன்றைக்கி வந்தோம். இன்றைக்கி வந்து அவர் ஆனால் ரொம்ப இதுவாக இருந்தால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் நைட்டில் தூங்காமல் கூட. சரி இங்கே வந்து பார்க்கலாமேன்னு இன்றைக்கி வந்து அவளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரே சிட்டிங்ஸில் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப பொறுமையாகவும் பண்ணாங்க. ரேட்டும் அந்த ஒர்க்குக்கு ஏற்ற இதில் பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அவளுக்கும் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அவளும் ஹாப்பியாக இருக்கா. நல்லா கிளியராக பொறுமையாக பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப இச்சிங் நைட்டில் ரொம்ப தொல்லையாக தான் இருக்கும். ரொம்ப கீறிட்டு அந்த மாதிரி தூங்கவே முடியாமல் ரொம்ப இச்சிங்காக அது அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கலாமா அந்த மாதிரி. ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது. ஒரு 2 days முன்னாடில இருந்து சிக்கு கூட எடுக்கவே முடியல. அந்த இடத்துல சீப்பே வைக்க முடியாமல் ஒரு மாதிரி புண்ணு. ஏன்னா உள்ள ஃபுல்லாக நிறைய இன்ஃபெக்ஷன்ஸு, நிறைய நிட்ஸ் லைஸ் எல்லாம் அப்படியே கொத்தாக இருந்தது இல்லையா? அதெல்லாம் ரொம்ப கிளியராக நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க ஒரே சிட்டிங்ஸில். எனக்கும் ஹாப்பி, என் பொண்ணுக்கும் ரொம்ப ஹாப்பி. இப்போ அவளுக்கு நிம்மதியாக இருக்கும். இன்னைக்கு நைட் நல்லா தூங்கும். ஆமாம் கண்டிப்பாக. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறியா? அதனால ஜெம்னா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா சுகன்யா அக்காவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இன்னைக்கு நல்லா தூங்கணும். ஸோ உன்னோட ஹேரை நீ தான் நல்லா கேர் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ உன்னோட ஹேர் கிளியர் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்லையா? அவங்க கூட உட்காருவாங்க, அவங்களுக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருந்தாலும் இதை சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்களையும் கிளியர் பண்ணிக்க சொல்லணும். ஏன்னா திருப்பியும் உன்னோட தலையில் அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா திருப்பியும் நீ சஃபர் ஆகிடுவேன். ஸோ இதெல்லாமே ஒரு அவேர்னஸ்க்காக எடுக்கிறது தான். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு அவங்கள ஒரு க்ளீனாக வச்சுக்கிட்டாங்க. இது ஒரு ஹைஜீனிக் ஒரு பர்பஸ். இது இட்ஸ் நாட் எ பியூட்டி திங், இது ஒரு ஹைஜீனிக் திங்கு. ஸோ அதனால எல்லாருமே வந்து ஏதாவது கொஞ்சமாக இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து எந்த வித சஃபர் இல்லாமல் ஸ்டடீஸில் அவங்க மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்காக தான். ஓகே மேம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நிம்மதி. அவ என்னை விட அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஆமா ஆமா, இந்த பெயின்ல இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டதுல இப்போ ஹாப்பி இல்லையா? ஸோ நான் சொன்ன மாதிரி நோ பெயின் நோ கெயின். கரெக்ட். குட் குட் குட். ஓகே, ஹை ஃபை. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக யாராவது நிட்ஸ் அண்ட் லைஸ் ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக இங்கே வந்து எடுத்துக்கலாம். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். நீங்களும் அந்த இதை ஃபீல் பண்ணலாம். வந்தீங்கன்னா நல்லா பொறுமையாக செஞ்சு கொடுத்துறாங்க. கண்டிப்பாக வந்து ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தானே இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் விடுறாங்க. இது நீங்களும் அப்படிதான் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சடனா ஸ்ப்ரெட் ஆகும்போது வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். ஏன்னா இது சடனா ஸ்ப்ரெட் ஆகும். ஆமா, ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அவங்க காது பின்னாடி அது அப்படியே ஸ்கின்னுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால யாரா இருந்தாலும் ஸ்டார்டிங்கே கம்மியாக இருக்கிறப்ப வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் வந்தாலும் உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, ஹாப்பியாக இருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ இனிமேல் உன்னோட ஹேர் நீ தான் கேர் எடுத்துக்கணும். எப்பவுமே வந்து அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மா செய்ய விடுவாங்க, அம்மா கேர் எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. நம்மளோட ஹேரை நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ டெய்லி ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நீ தான் க்ளீன் பண்ணிவிட்டு உன்னோட ஹேரை அழகாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ எப்படி அழகாக இருக்குது, தலை சீப்பு கூட உள்ள போக முடியாத அளவுக்கு இருந்தது. இப்போ எவ்வளோ ஜாலியாக ஃப்ரீயாக ஸ்மூத்தனிங் பண்ண எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அதை நீ மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே, ஆன்ட்டிக்கு ஹெல்ப் கொடு. உனக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணி ஸ்ட்ராங் தான். அவ்வளோ நேரம் அழுதுனாலும் எழுந்து நான் விட்டுருங்க நான் போயிடுறேன்னு சொல்லாம அவ்வளோ நேரம் உட்காந்து போயிருவோம். ஆமா, தலை ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கண்டிப்பா அந்த பெயின் இருக்கும். நம்மளாலே முடியாதுதான். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. குட் ஜாப் எல்லாத்துக்குமே. நீங்களும் கூடயே இருந்தா கூட இருந்த அது இதுன்னு இன்டேக் கொடுத்துட்டே இருந்த அவளை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிட்டே இருந்தீங்க. இல்லைனாலும் கஷ்டம் தான். ஆமா, அவங்களும் பொறுமையா பண்ணாங்க. ஆமா ஆமா, ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படியும் இன்னைக்கு வந்து கியூர் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு முடிவுல இருந்தோம். நானே நினைச்சிட்டு வந்தேன் ஒரு நாள்ல பண்ண முடியுமான்னு. அது ரொம்ப சந்தோஷம். நல்லா முடிச்சு கொடுத்துட்டீங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, டேக் கேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் திருப்பி வராம பாத்துக்கோங்க. வந்துச்சுனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு விடாம அப்பவே கியூர் பண்ணும் அப்படின்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே மேம், தேங்க்யூ. பை பாய்.